श्रीरङ्गलक्ष्मणमुनीन्द्रपदाब्जभृङ्गं श्रीवासुदेवगुरुवर्यकृपावलम्बं श्रीवीरराघवगुरुत्तमलब्धबोधं श्रीवत्सचिन्नमगमर्शनमाश्रयामः. श्रीमते श्रीवत्सङ्कार्य महादेशिकाय நமः. நம சர்வேபியः. இன்றைய தினம் பங்குனி சித்திரை. இந்த பங்குனி சித்திரை ரொம்ப விசேஷமான நாள். எப்படி பங்குனி உத்திரத்தை நம்ம கொண்டாடுறோமோ அந்த மாதிரி பங்குனி சித்திரையும் விசேஷம். எப்படின்னாக்க இப்போ திருஎவ்வுள் எழுந்தருள் இருக்கக்கூடிய ஸ்ரீ வைத்திய வீரராகவ பெருமாளுடைய திருநக்ஷத்திரம் பங்குனி சித்திரை. இந்த விசேஷமான நன்னாளில் அந்த வீரராகவ பெருமாள் திருஎவ்வுள்லேருந்து புறப்பட்டு புட்லூருக்கு எழுந்தருளுவர். இன்னைக்கு ஒரு நாள் மாத்திரம். புட்லூர் அப்படின்றது சின்ன கிராமம் மாதிரி தான் இருக்கும். அந்த கிராமத்துக்கு பெருமாள் எழுந்தருளுவர். நீங்கள் அமாவாசை போய் ராகவனை சேவிக்கிறவாளாக இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அமாவாசை அன்னைக்கு மாத்திரம் ராகவன் மூலவர் சன்னிதானத்தில் எழுந்தருளி இருக்க மாட்டார். அன்னைக்கு பிரத்யேகமாக அவர் கண்ணாடி அறையில் எழுந்தருளி இருப்பார். இன்றைய தினம் பங்குனி சித்திரை ராகவனுக்கு விசேஷமான நாள். ராகவனுடைய திருநக்ஷத்திரம் இந்த பங்குனி மாத சித்திரை நட்சத்திரம். அப்படி ராகவன் அவர் ஒரு பக்கம் இந்த பங்குனி சித்திரையை கொண்டாட, அதில் இந்த பங்குனி சித்திரையை சொல்லும் பொழுது முதல்ல ராகவனுக்கு சம்பந்தம் இருக்குன்னு சொன்னோம். அடுத்தது அஸ்மதாச்சாரியனான மகோபாத்தியாய பையம்பாடி சேட்லூர் ஸ்ரீ உவே ஸ்ரீவத்சங்காச்சாரியார் சுவாமியினுடைய அவதார தினம். அந்த சுவாமியை பற்றி பேசணும்னாலே வார்த்தை அப்படியே முட்டிண்டு நிற்கிறது. என்ன வார்த்தை அடுத்தது பேசுறதுன்னு தெரியல. ஏன்னா அந்த சுவாமியினுடைய மகிமை 1-2 வார்த்தைகள்லாம் அடியனால் சொல்லி முடிக்கவே முடியாது. ரொம்ப கஷ்டம். அந்த சுவாமியை பற்றி ஏதோ இயன்ற அளவுக்கு அடியனுக்கு இருக்கிற மந்த புத்தியில் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ மட்டும் அடியன் யதா சக்தி சொல்கிறேன். பொதுவாக ஆச்சாரியர்களுடைய சம்பந்தம் அப்படின்னு சொல்லும்பொழுது இது அந்த ஜீவாத்மாவுக்கு ஸ்ரீவைகுண்டத்திலும் உண்டு அப்படின்றது சாஸ்திர வாக்கியம். பீஷ்மர் இந்த விஷயத்தை அழகாக சொல்கிறார். அவர் சொல்கிறார், ஷரீரம் ஏதௌ குருதः பிதா மாதா ச பாரத ஆச்சாரிய சிஷ்டா யா ஜாதிஹி சா நித்யா சா ஜராமரா அப்படின்றார். இந்த சரீரம் இருக்கே அதை மட்டும்தான் அம்மா அப்பா இந்த ஜீவனுக்கு கொடுக்குறா. என்னுயிர் தந்தளித்தவரே சரணம் பொக்கு யானடைவே அவர் குருக்கள் நிறைவணங்கி பின்னருளால் பெரும்பதூர் வந்தவள்ளல் பெரிய நம்பி ஆள வந்தார் மணக்கால் நம்பி நன்னறியை அவர் குறைத்த உய்யக்கொண்டார் நாதமுனி ஷடகோபன் சேனைநாதன் இன்னமுத திருமகள் என்றிவரை முன்னிட்டு எம்பெருமான் திருவடிகள் அடைகின்றேனேன்னு ஆச்சரியமா அதிகார சங்கிரகத்தில் சுவாமி வேதாந்தேசிகன் நம்முடைய குரு பரம்பரா சாரத்தையே அனுபவிக்கிறார். அப்படின்னு இருந்தும் இல்லாத ஒரு நிலையில அசத் சங்கல்பனான இந்த ஜீவனுக்கு உயர்ந்ததான பிறவி அனுகிரகிக்கக்கூடியவர் ஒருத்தர் தான். அவர் சதாச்சாரியனா இருப்பார். அவரால் சீர்திருத்தம் செய்யப்பட்டு உயர்வு பெற்ற இந்த பிறப்பு நிலையா இருக்கும். அதுக்கு கிழத்தனமோ மரணமோ கிடையாது அப்படின்னு பீஷ்மர் சாய்க்கிறார். அதே நேரத்தில் இதுவே ரொம்ப ரொம்ப உயர்வானதா இருக்கும். அன்று நான் பிறந்திலேன் பிறந்தபின் மறந்திலேன்னு திருமழை செவிரான் ஆச்சரியமா அனுகிரகிக்கிறார். இப்படிப்பட்ட ஆச்சாரியர்கள் நம்மளுடைய சம்பிரதாயத்தில்னு சொல்றச்சு எத்தனையோ மகனியர்கள் இருக்கா. ஈச்சம்பாடி ஆச்சானா இருக்கட்டும், இல்லை பாஷ்யக்காரராக இருக்கட்டும், சுவாமி வேதாந்தேசிகனாக இருக்கட்டும், எத்தனையோ மகனியர்கள் நம்மளுடைய சம்பிரதாயத்தில் உண்டு. இந்த மாதிரி எம்பெருமானியே சொல்லும்பொழுது அவர் தான் முதல்ல ஆச்சாரியனாக இருந்தார். அதனால்தான் பெருமாளை பிரதமாச்சாரியன்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் பெரிய பிராட்டியார் அப்படின்னு வரிசையாக நம்ம ஆச்சாரிய பரம்பரையை சொல்லிட்டு வரோம். இப்படிப்பட்ட ஆச்சாரியர்கள் அவதரித்திருக்கக்கூடிய இதே சம்பிரதாயத்தில் தான் இந்த மகனீயரும் அவதரிச்சிருக்கார். துவயம் விளைந்த திருப்பதி அப்படின்னு மகனீயர்களால் போற்றப்படக்கூடிய ஸ்ரீ மதுராந்தகம் அப்படின்னு சொல்லக்கூடிய திவ்யமான க்ஷேத்திரத்திற்கு பக்கத்தில் ஒரு 10-11 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமம் தான் ஸ்ரீ பையம்பாடி அப்படின்ற கிராமம். ஒரு 400 வருஷங்களுக்கு முன்னாடி நாயக்கர்களுடைய ஆட்சி இருந்தபோது இந்த கிராமமானது தானமாக வழங்கப்பட்டது. அப்போ முதல்ல 3 கிராமங்கள் கொடுக்கும்போது தமக்கு 1 போரும் அப்படின்ற திருவுள்ளத்தில் மற்ற 2 கிராமங்களையும்
ஜனகவல்லி தாயார் சமேத ஸ்ரீ ஏரிகாத்தராமர் சன்னதிக்கே எழுதி வச்சுட்டார். தாளம் வழங்கி தமிழ்மறை இன்னிசை தந்தவள்ளலான ஸ்ரீமன் நாதமுனிகள் ஸ்ரீபாதத்தை ஆசிரித்தவர்களில் பிரதானமாக இருக்கக்கூடியவர் சுவாமி உய்யக்கொண்டார். அவருடைய ஸ்ரீபாதத்தை ஆசிரித்தவர்களில் ஒருவர் தான் சேட்லூர் செண்டலங்காரர் அப்படின்ற சுவாமி. இந்த வம்சத்தை சேர்ந்தவர்களில் ஒருவரான ஸ்ரீபாஷ குலத்திலக்கம் ஸ்ரீபாஷ்யம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசாச்சாரியா சுவாமியே இத்தகைய பகுமானத்தையும் பெற்றவர். சேட்லூர் அப்படின்றது கோதாவரி நதிக்கரையில் இருக்கக்கூடிய ஒரு அக்ரஹாரம். பின்னாளில் சுவாமியே சேட்லூர் பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். இப்போ அந்த ஊர் இருக்கலாம் அல்லது இல்லாமையும் இருக்கலாம். அந்த இடத்திலிருந்து ஸ்ரீ மதுராந்தகத்துக்கு பக்கத்தில் சேர்ந்தவர்கள் இந்த வம்சத்தை சேர்ந்தவா. யாகயஜ்யங்களை பண்ணி கொண்டு வரக்கூடிய மகான்கள் சிரேஷ்டர்கள் தான் இவ அத்தனை பேருமே. ஜெகத் பிரசித்தியராய் எழுந்தருளி இருந்த ஸ்ரீ கேதாண்டிப்பட்டி சுவாமி, ஸ்ரீ தேங்கனிக்கோட்டை சுவாமி, அதே மாதிரி ஸ்ரீ கோழியாலம் சுவாமி போன்ற மகான்களுக்கு மாதூகரம் செய்தருளின வம்சம் இது. கூடவே நம்மளுடைய சம்பிரதாய சத்தாபகரான சுவாமி ஸ்ரீ பாஷிகாரனுடைய பிரதான சிஷ்யரான ஸ்ரீ கூரத்தாழ்வானுடைய தௌஹித்ர வம்சம் அப்படின்ற பெருமையும் கொண்டிருக்கக்கூடிய வம்சம் இந்த சுவாமியினுடைய வம்சம். இதில் மந்திர திரஷ்டாவாக எழுந்தருளி இருந்த ஸ்ரீ விஜயராகவாச்சாரியார் சுவாமி அப்படின்ற மகானுடைய குமாரர் தான் ஸ்ரீ ஸ்ரீவத்சங்காச்சாரியார் சுவாமி. இந்த சுவாமியினுடைய குமாரர் ஸ்ரீ வாசுதேவாச்சாரியார் சுவாமி. இவர் ஸ்ரீ கோழியாலம் சுவாமி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஸ்ரீ ரங்கராமானுஜ மகாதேசிகன் சுவாமியினுடைய பூர்வாசிரமத்தில் ஒரு குமாரத்தியான சௌபாகியவதியாக இருக்கக்கூடிய பெருந்தேவி அப்படின்ற பெண்ணை மணந்துண்டார். இவாளுடைய குமாரராக இந்த வம்சத்தில் 15வது தலைமுறையில் தாத்து வருஷத்தில் 1937ஆம் ஆண்டு பங்குனி மாதம் சித்ரா நட்சத்திரத்தில் அவதரித்தவர் தான் நம்மளுடைய சுவாமி. ஸ்ரீ தேவப்பெருமாள் இடத்துல நிறைய ஈடுபாடு கொண்டிருந்ததுனால சத்தியவத க்ஷேத்திரத்தில் சேவை சாதித்தருளும் எம்பெருமானுடைய பஞ்ச பேரர்களில் சயன திருக்கோலத்தில் எழுந்தருள் இருக்கக்கூடிய பகவானுடைய திருநாமம் தான் ஸ்ரீவத்சாங்கன் அப்படின்னு அந்த பெயரையே நம் சுவாமிக்கு சாற்றி அருளினா. சுவாமிக்கு அவருடைய திருத்தகப்பனார் ஒரு நல்ல நாளில் ஸ்ரீ பையம்பாடி அப்படின்னு சொல்லக்கூடிய கிராமத்தில் இருக்கக்கூடிய குளத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாவல் மரத்துக்கடியில் அக்ஷராபியாசம் பண்ணி வச்சார். சின்ன வயசுலேருந்தே ஆச்சாரம் அனுஷ்டானம் இதிலெல்லாம் ரொம்ப ஈடுபாடு கொண்டவர். அக்லிஷ்ட ஞான வைராகிய அனுஷ்டானம் அப்படின்னு சுவாமி ஆளவந்தாருடைய ஸ்ரீசூக்தியில் சொல்கிற மாதிரி இவரும் வளர்க்கப்பட்டார். சுவாமி அதி பால்யத்திலேயே அவருடைய தகப்பனார் இடத்துல பிரம்மோபதேசம் செய்ய பெற்றவர். உச்சித காலத்தில் பஞ்சசம்ஸ்காரமும் திருத்தகப்பனாரே அனுகிரகம் பண்ணார். அவரிடத்திலேயே கிருஷ்ண யஜுர்வேதத்தை அத்தியனம் பண்ணினார். கூடவே பல விசேஷமான மந்திரங்கள் அவருடைய திருத்தகப்பனாரிடத்திலேயே உபதேசம் வாங்கின்றார். அதோட கூட அந்த மந்திரங்களை அனுதினமும் ஜபிச்சுண்டு வரக்கூடியவர் தான் நம் சுவாமி. சுவாமி வேதாந்தேசிகன் அருளிச்சிற ஸ்தோத்திரங்களே காவியமாக எண்ணி அதை வாசிச்சுண்டு வந்தார். வேதம் முடியக்கூடிய அந்த தருவாயில் ஸ்ரீமத் அஹோபில மடத்தில் மூர்த்தாபிஷிக்தராய் எழுந்தருளி இருந்த பரமஹம்சேத்யாதி இஞ்சிமேட்டு ஸ்ரீமத் ஐஷிங்கர் அப்படின்ற மகான் மதுராந்தகத்தில் ஆரம்பித்த அந்த பாடசாலையில் சாஸ்திரம் அதிகரிக்க அங்கே எழுந்தருளினார். அங்கே வில்லிவலம் ஸ்ரீமத் ஐஷிங்கர் அவருடைய பூர்வாசிரமத்து திருத்தமையனார் ஆன வேதாந்த வாதூக ஸ்ரீ ஊவே வில்லிவலம் நாராயணாச்சார சுவாமி இடத்துல நியாயசாஸ்திரம் கத்துண்டார். அதுக்கப்புறம் இவருடைய 13வது வயதில் திருத்தகப்பனார் பரமபதம் எழுந்தருள தொடர்ந்து சாஸ்திரம் வாசிக்கிறதுக்காக இவர் சென்று சேர் திருவேங்கடமாமலை அப்படின்னு சொல்லக்கூடியதாயும்
அகலகில்லே நிறையும் என்ற அலர்மேல் மங்கை உரைமாறவா அப்படின்னு திருவேங்கடமுடியான உத்தேசிச்சு சுவாமி நம்மாழ்வார் கொண்டாடினாரே, அந்த திவ்ய தேசமான அந்த அலர்மேல் மங்கா சாயிக்கா சமேත இருக்கக்கூடிய ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமானுடைய சன்னதிக்கு எழுந்தருளினார். திருமலா திருவதி தேவஸ்தானத்துடைய காலேஜ் அங்கே இருக்கு, டிடிடியோடது. அங்கே படிச்சுட்டு வந்தார். ஸ்ரீ கோழியால சுவாமி அப்படின்னு சொல்லக்கூடிய ஜெகத் பிரசித்தராய் எழுந்தருளி இருந்த ஸ்ரீ ரங்கராமானுஜ மகாதேசிகன் சுவாமியினுடைய திருவடியான ஸ்ரீ அபிநவ தேசிகன் வாட்சிய சத் சக்கரவர்த்தி உத்தமூர் வீரராகவாச்சாரியார் சுவாமியிடத்துல தர்க்கசாஸ்திரம் பயின்றார். அதே காலேஜில் தான் அத்தியாபகரா இருந்து அவருடைய மாத்துலரான ஸ்ரீ உவே வித்வான் கோழியாலம் ஸ்ரீ சடகோபாச்சாரியார் சுவாமி இடத்துலையும் பயின்றார். நியாய சிரோமணி பரீட்சையில முதல் மாணவராக இருந்து இவர் தங்கப்பதக்கத்தை பெற்றார். அதுக்கப்புறம் தன்னுடைய மாதாமகர் ஸ்ரீ கோழியாலம் சுவாமியின் இடத்துல வேதாந்த காலக்ஷேபம் செய்ய பிரார்த்திக்கிறதுக்கு அங்கே போனார். ஸ்ரீ கோழியாலம் சுவாமியினுடைய பேரனாகியபடியால் தௌஹித்ரன் இவர் கோழியாலம் சுவாமிக்கு. அதனால் இவரை அவர்கிட்ட நெருங்க விடலை. அதுக்கப்புறம் அவருடைய நியமனத்தின் பேரில் ஸ்ரீ அபிநவ தேசிகன் வாட்சிய சச்சக்கரவர்த்தி உத்தமூர் வீரராகவாச்சாரியார் சுவாமி இடத்துல காலக்ஷேபம் பண்ணிட்டார். 4 வருஷம் குருகுலவாசம் அப்படின்ற கிரமத்தில் ஸ்ரீ உத்தமூர் சுவாமி எழுந்தருளி இருந்த இடத்திற்கே பக்கத்திலேயே ஒரு இடத்த பார்த்துட்டு அங்கே போய் ஸ்ரீபாஷ்யம், ஸ்ரீமத் கீதா பாஷ்யம், ஸ்ரீமத் ரகசிரேசாரம், ஸ்ரீ பகவத்கீதா பாஷ்யம், ஸ்ரீ பகவத் விஷயம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரந்த சதுஷ்டயங்களை காலக்ஷேபம் பண்ணிட்டார். அது மட்டும் கிடையாது, சுவாமி தேசிகன் அருளி செய்த பல ரகசிய கிரந்தங்களையும் அதே சமயத்தில் தெரிஞ்சுட்டு அதுலேயும் புலமை பெற்றார். அதே போல் சுவாமி வேதாந்தேசிகன் அருளி செய்த விசிஷ்டாத்வைத்த சாஸ்திர கிரந்தமான தத்துவமுக்தா கலாபம், நியாய சித்தாஞ்சனம், அதிகரண சாராவளி ஆகிய கிரந்தங்கள்லையும் அவர் சேர்த்து தெரிஞ்சுண்டார். சுவாமி தேசிகன் அருளி செய்த ஸ்ரீ பாதுகா சஹஸ்ரம், ஸ்ரீ யாதவாபியுதயம் முதலான கிரந்தங்களில் பொதிந்திருக்கக்கூடிய அந்த விசேஷ அர்த்தங்களை ஸ்ரீ உத்தமூர் சுவாமி இடத்துல கேட்டு மனசில் பதித்து கொண்டார். சுவாமியினோட ஞாபக சக்தி ரொம்பவே பாராட்ட வேண்டிய விஷயம். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். சுவாமி கிட்டத்தட்ட 80-81 திருநக்ஷத்திரங்கள் கிட்டத்தட்ட சுவாமி எழுந்தருளி இருந்தார். இப்போ கடைசி காலத்தில் சுவாமி எழுந்தருளி இருந்த காலத்தில் என்ன ஆயிடுத்து, அப்போது சுவாமிக்கு முடியாத இருக்கிறச்சே என்ன பண்ணுவாராம், பாணினி மகரிஷியினுடைய வியாக்கரண சூத்திரங்களை அவர் சொல்லிட்டு இருப்பாராம். அவ்வளோ தள்ளாமையிலையும் சொல்லிட்டு இருந்தாராம் சுவாமி. சுவாமி அவ்வளோ முடியாத இருக்கிறச்சே கூட அடியன் மாதிரி இருக்கிற மந்த புத்தியாக இருக்கிறவாளுக்கெல்லாம் சத்விஷயங்கள் சொல்லி வச்சார். அதுக்கப்புறம் கூட யாரோ ஒருத்தர் வியாக்கரணமாக என்னமோ வாசிச்சின்னு போயிருக்கா சுவாமி இடத்துல. அந்த மாதிரி சுவாமிக்கு எத்தனை திருநக்ஷத்திரங்கள், சுவாமி ஒரு வேளை இன்னொரு 10-15 திருநக்ஷத்திரங்கள் எழுந்தருளி இருந்திருந்தா கூட நீங்கள் சுவாமியினுடைய 95வது திருநக்ஷத்திரத்தில் போய் கேட்டிருந்தா கூட சுவாமி அப்போ கூட உங்களுக்கு வியாக்கரணம் சொல்லி கொடுத்துருப்பார். அதுதான் அவருடைய ஞாபக சக்தி. எல்லாமே இதுன்னு இல்லை, சுதர்சனாஷ்டகத்துக்கு வியாக்கியானமாக இருக்கட்டும், இல்லை யாதவா அபியுதயமாக இருக்கட்டும், கீதா பாஷ்யமாக இருக்கட்டும், ஸ்ரீமத் ரகசிரேசாரமாக இருக்கட்டும், சுவாமி சாய்ச்சிருப்பார். அப்படியே சாய்ச்சிருப்பார். இல்லை இதான் சொல்லப்பட்டிருக்கு, இதான் சொல்லப்பட்டிருக்கு. எவ்வளோ ஞாபக சக்தி, வியப்பூட்டக்கூடிய ஞாபக சக்தி சுவாமிக்கு உண்டு. வியப்பூட்டும். இவ்வளோ ஞாபக சக்தி சுவாமிக்கு இருந்திருக்கா அப்படின்னு இன்றைக்கும் நினச்சா பிரமிப்பாக இருக்குது. அதனால் நிஜமாக அவருடைய ஞாபக சக்தியை பாராட்டணும். ஏகசந்த கிராகி அப்படின்னு ஒரு சில பேரை சொல்லுவா. அந்த மாதிரி இவரும் ஒரு விஷயத்தை பார்த்த உடனே அதில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்களையெல்லாம் மனசில் தேக்கி வச்சுக்கக்கூடிய திறன் படைத்தவர். சுவாமி வேதாந்தேசிகனுடைய திரமிடோபனிஷத் தாத்பரிய ரத்னாவளியில் ஆழ்வார் அருளி செய்த அந்த சாமவேத சாரமான திருவாய்மொழியினுடைய சம்ஸ்கிருத மொழிபெயர்ப்பு 10 பாசுரங்கள் ஒரு ஸ்லோகம் அப்படின்ற கிரமத்தில் அமைந்திருக்கும் அந்த கிரந்தம். வேதம் தமிழ் செய்த மாறனுடைய கருத்துக்களை சம்ஸ்கிருதத்தில் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு நூல் அது. இதில் பொதிஞ்சிருக்கக்கூடிய விசேஷ அர்த்தங்களை தெரிஞ்சுட்டார் அவர். அதே சமயத்திலேயே
ஸ்ரீ உத்தமூர் சுவாமி இடத்துல மீமாம்சா சாஸ்திரத்தையும் அதிகரித்தார். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம், ஸ்ரீமத் பாகவதம், ஸ்ரீ பாரதத்தின் விசேஷ பகுதிகளான பகவான் அருளி செய்த இந்த கீதை, விதுர நீதி, பீஷ்மர் அருளி செய்த அந்த தர்மங்கள், கூடவே பல விசேஷங்களையும் ஸ்ரீ உத்தமூர் சுவாமி இடத்துல கூடவே இருந்துண்டு தத்வித்தி பிரதிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா அப்படின்ற முறையில் பரிச்சயம் பண்ணிண்டார். ஸ்ரீ கேதாண்டபட்டி சுவாமி அப்படின்னு ஜெகத் பிரசித்தியராய் எழுந்தருளி இருந்த ஸ்ரீ ரங்கராமானுஜ மகாதேசிகன் சுவாமியினுடைய வம்சத்தில் அவதரித்திருக்கக்கூடிய ஸ்ரீ சக்கரவர்த்தியாச்சாரியார் சுவாமியினுடைய குமாரத்தியான வைதேகி அம்மங்காரதா சுவாமி பாணிகிரகணம் பண்ணிண்டார். இயம் சீதா மமசுதா சஹதர்மச்சரீதவ அப்படின்னு ஜனகர் சீதையை பெருமாளுக்கு பாணி கிரகணம் பண்ணி கொடுக்கறச்சே சொல்லுவார். அந்த மாதிரி ஸ்ரீமத் ராமாயணத்தில் சொல்லியிருக்கிற மாதிரி இவருடைய தர்மபத்னி ஆக இருக்கக்கூடியவரும் இவரோட அந்த ஞானம் சம்பாதிக்க வேண்டும் அப்படின்ற அந்த ஆசைக்கு துணையா நின்றவர் அம்மங்கார். அம்மங்கார் எல்லா இடத்துலையும் சப்போர்ட் சிஸ்டம் சுவாமிக்கு. கோழியால சுவாமி பரம வையாக்கரணர் அப்படின்றது உலகம் அறிந்த விஷயம். இது அவருடைய பரபக்ஷ நிராகிருதி முதலான நூல்களில் நாம் தெரிஞ்சுக்கலாம். ஸ்ரீ கோழியால சுவாமி பரமபதம் அடைஞ்ச உடனே அவருக்கு கைங்கரியங்கள் பண்ண பாக்கியம் பெற்றவர் தான் நம்மளுடைய சுவாமி. அதனால தானோ என்னவோ ஸ்ரீ கோழியாலம் சுவாமி இடத்துல காலக்ஷேபத்திற்காக பிரார்த்திக்க போன போது ஸ்ரீபாஷாதி கிரந்தங்களோட கூட ஒரு சில வியாக்கரண நூல்களையும் அனுகிரகம் பண்ணினார். ஸ்ரீவத் சங்காச்சாரியார் சுவாமியினுடைய வைபவம் தொடரும். நாங்கள் சுவாமியை பற்றி நிறையா தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. அவர் எப்படி இருந்தார், அவருடைய காலகட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் அவர் கிரகிச்சுண்டார் அப்படின்னு. ஏதோ சுவாமியினுடைய திருநக்ஷத்திர தினமான இன்னைக்கு கிஞ்சித் அளவு யதாசக்தி அவகாசம் பொருட்டு நாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம். இன்னிலிருந்து அடுத்த 2-3 நாட்களுக்கு சுவாமியோட வைபவத்தை அனுபவிப்போம். ஏதேனும் பிழைகள் இருந்தால் பிரிவாக க்ஷமிக்கணும்னு பிரார்த்திச்சுக்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷ வேதாந்த குருவே நமஹ. நம சர்வேபியः.